சோட்ட வருது இது. ஓகே பக்கா. ஹாப்பி நியூ இயர் காம்ரேட்ஸ். ஏன்னா 2025 ஆரம்பிச்சு ஒரு மாசமே முடிய போது இப்போ வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்டா சிம்பு வயசாடா புரியுது. என்னடா நீ இது மாதிரிலாம் வீடியோ போட மாட்டியே புதுசா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறது கேட்குது. நீ தான் இப்படிலாம் நினச்சிக்கணும். இவன் ஒருத்தன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நான் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு Q&A போட்டிருந்தேன் காம்ரேட்ஸ். என்னன்னா வாட் வேர் யுவர் 2024 ரெசல்யூஷன் அண்ட் விச் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ரிப்ளைக்கு மேலே வந்து அப்படியே என்னால் 2 நாளைக்கு இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. டே வந்ததே 5 ரிப்ளை தான். அதுக்கு இதுக்கிட்ட இவ்வளோ சீனு. அவ்வளோ ரிப்ளைக்கு என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்ளை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டோ நோட்டிஃபிகேஷன் வர ரெசல்யூஷனை மறக்கக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் வச்சேன் மேம். ஆனால் அதுவே இப்போ ஞாபகம் வருது. இல்ல புரியல. ஆனா ரெசல்யூஷனை மறக்காம இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மறக்காம இருக்கிறதா ரெசல்யூஷன் இப்பதான் கேள்விப்படுறேன். என்ன விட மோசமா இருக்கான்டாங்க. செகண்ட் ஒன், ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சேன், போயிட்டேன். ஹவ் ப்ரோ ஃபெல்ட் ஆஃப்டர் சேயிங் திஸ்? ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். நானுமே வந்து 2024ல வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் டைட்டான ஸ்கெடியூல். பட் கொஞ்சம் டைட்டான ஸ்கெடியூல்ன்றதுனால என்னால போக முடியல. ஐயோ எப்போ சோம்பேறித்தனம் சொல்றேன். அடுத்து அதெல்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஏங்க நெகட்டிவா பேசுறீங்க? பாசிட்டிவிட்டி தான் எல்லாமே. ஒருத்தன் செத்தவங்க கிட்ட போய் கூட காதுல போய் நீ உயிரோட தான் இருக்க, நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா அந்த செத்தவங்க கூட ஏன்ச்சு வந்துருவானா பாத்துக்கோங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவிட்டி தாங்க. ஏண்டாடி அவங்க கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? கொஞ்சம் சுமாரா ப்ளீஸ்ரா. அது சார். நெக்ஸ்ட் ஒன், ரெசல்யூஷனே எடுக்கிறது இல்லை. சூப்பரா சொல்றாங்க அமரேஜ். இத மாதிரி இருந்துட்டா யாவனுக்கும் பிரச்சனை இல்லை. நீ தான் உருப்பிடல, மற்றவங்களையாச்சும் உருப்பிட விடேன்டா. இவனை அவாய்ட் பண்ணுறது நல்லது நமக்கு. ஓஹோ, அவாய்ட் பண்ணுறியா? அது வேற ஒன்றும் இல்லை காம்ரேஜ், அவாய்ட் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன், மெசேஜ் போட்டு $. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? கவலைப்படாதீங்க $, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டோலி கிடைப்பா. நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே காம்ரேட்ஸ், எல்லாத்தையும் படிச்சாச்சு. இப்போ என்னோட ரெசல்யூஷன் என்னவா இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய வீடியோஸ் போடணும் தான். பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து, அந்த காரணமே நான் தான். அந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து என்னால் வீடியோஸ் போட முடியல இப்போ லாஸ்ட் இயர். இந்த வருஷம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன்னு வந்து நம்புகிறேன். ஸோ நீங்களும் உருப்படுங்க, நானும் உருப்படுறேன், எல்லாரும் சேர்ந்து உருப்படலாம். அவ்வளோதான். கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ வரும். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா எல்லாம். அவ்வளோதான். ஓகே, பை பாய், டாடா.